Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம டோட்டலாக வந்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அதே போல் வந்துட்டு கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்செப்டுக்குள்ளே வந்துட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாலே இது வந்துட்டு எங்கே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் லூப்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக நாம் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளேலுமா இருக்கும். ஸோ அதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி இல்லை கிளியர் இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்குரிய வீடியோ தனியாக வேணுமெண்டா நான் அதுக்குரிய வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போகிறேன். ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா ஃபோர் லூப் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ int I equal 0, I less than or equal 10, I plus plus, then print C out enter. Right. இப்போ வந்துட்டு என்ன செஞ்சிருக்கேன், ஐட இனிஷியல் வேல்யூ வந்துட்டு 0 வந்துட்டு அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு I வந்துட்டு 10 ஓ ஈக்குவல் வரைக்கும் ரன் ஆகணும். அப்போ 0th இண்டெக்ஸில் இருந்து 10th இண்டெக்ஸ் வரைக்கும் வந்துட்டு என்ன செய்ய போகுது, இந்த லூப் வந்துட்டு ரன் ஆக போகுது. ஸோ இதை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். நம்ம சி அவுட் எண்டல் ஐ ஃபார் சின்டெக்ஸ் எரர். ரைட். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 அப்படின்ட்டு 10th நம்பர் வரைக்கும் வந்துட்டு நமக்கு ஓர்டராக வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு யூஸ்வலாக வந்துட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எவ்வளோத்த யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸ்விட்ச் கேஸில். ஸோ ஸ்விட்ச் கேஸில் வந்துட்டு எவ்வளோத்த இந்த பிரேக் யூஸ் ஆகுது, நாம் ஒரு செட் ஆஃப் பிளாக் கோடை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகிற சந்தர்ப்பத்துக்காக நாம் இந்த பிரேக்கை வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஸோ சேம் இது இங்கே வந்துட்டு ஃபோர் லூப்பில் வந்துட்டு இந்த லூப்பை வந்துட்டு நாம் ஸ்டாப் பண்ணணுமெண்டா, ஒரு செட் ஆஃப் கண்டிஷனுக்கு பிறகு நம்ம ஸ்டாப் பண்ணணுமெண்டா நாம் இங்கே வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஐட வெல்யூ வந்துட்டு ஐட இட்டரேஷன் வந்துட்டு 5 வரைக்குமே வந்துட்டு இட்டரேட் ஆனதுக்கு பிறகு எனக்கு வந்துட்டு இந்த லூப்பை வந்துட்டு என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணி கொள்ளணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யலாம், மேலுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுக்கலாம். ஸோ இஃப் I equal to 5 then break. ஸோ இப்போ வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ண போகுது, ஐட வேல்யூ எப்போ 5 இருக்கோ, ஐட வேல்யூ எப்போ இந்த 5க்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு பிரேக் பண்ணி விட்டுறணும். இந்த பிரேக் பண்ணி விட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த ஃபோர் லூப்பே வந்துட்டு எண்ட் ஆகிடும். இந்த ஃபோர் லூப்பே வந்துட்டு பிரேக் ஆகிட்டு இந்த ஃபோர் லூப்புக்கு வெளியால் வந்துட்டு போய்த்திரும். ஸோ இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன் நான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 0, 1, 2, 3, 4 வரைக்கும் வந்துட்டு வந்திருக்கு. ஏன் நமக்கு 5 வரல, நான் சொன்ன என்னென்னா 5 இட்டரேஷன் தான் நமக்கு தேவை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸிலிருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் 5 இட்டரேஷன் வந்துட்டு செஞ்சுட்டு அது எண்ட் ஆகிட்டு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் படி வந்துட்டு எண்ட் ஆகிட்டு இல்லையா. அதாவது I ஈக்குவல் டு 5 இருந்தால் மட்டும் பிரேக் பண்ணி விடணும். அந்த பிரேக் வந்துட்டு என்ன நடக்க போகுது, டோட்டலாக வந்துட்டு அந்த ஃபோர் லூப்பையை விட்டு வெளியில் வந்துடு. ஸோ இதுதான் இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஃபோர் லூப், அதாவது லூப்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை வந்துட்டு இருக்கு. ஒரு சில டைமில் வந்துட்டு நமக்கு லூப்பை சடனாக ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சில சந்தர்ப்பம் பெறும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டையே வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் காட்டுறேன். இந்த ஃபோர் லூப்பு கீழே அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், இன்னும் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சி அவுட்டில் the end அப்படின்ட்டு போட்டுக்கொள்கிறேன். ரைட்.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்போ ட்ரூ ஆகும், இந்த I ஈக்குவல் 5, இந்த 5 வந்துட்டு நான் 6 மாற்றிக்கொள்கிறேன். இப்போ 6 இந்த I ஈக்குவல் 6ஆக எப்போ இருக்கோ அப்போ வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து 5 வரைக்குமே வந்துட்டு இட்டரேட் ஆனதுக்கு பிறகு த எண்ட் அப்படிங்கிற நமக்கு அவுட்புட்டையும் வந்து ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு ரன் ஆக்கி விட்டுருக்கு. ஸோ பேசிக்காக வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து நம்ம இந்த பிரேக்கிற பெனிஃபிட் என்ன, இந்த பிரேக் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு லூப்பில் ஒரு லூப்பில் வந்துட்டு எப்படி பிரேக் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸோ இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சலண்டா கமெண்டில் லீவ் பண்ணி விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதுக்குரிய ஒரு வீடியோ வந்துட்டு போட்டு விடுறேன். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் Akthar Farvees. Bye.